गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे நமஹ. பிரபஞ்சன் நம்ம நாட்டுல நிறைய பண்டிகைலாம் இருக்கு. இதுல தீபாவளி, கார்த்திகை இதெல்லாம் வெளிச்சத்தை குறிக்கிற பண்டிகையா இருக்கு. ஆனா நம்ம இப்ப கொண்டாடுறோம்ல நவராத்திரி, அதாவது 9 இரவு, இது என்ன ராத்திரி குறிக்கிற பண்டிகையா இருக்கு? ஏன் ராத்திரிக்கு கூட தான் சிறப்பு இருக்கு? ராத்திரிக்கு எப்படி சிறப்பு இருக்கும்? இருளுக்கு இருக்கிற சிறப்பை சொல்ற கேளுங்க. உங்க உடம்புல நுரையீரல் செயல்படுது, இதயம் துடிக்குது, ஜீரண அமைப்புகள் வேலை செய்யுது. அது இருட்டுல நடக்குதா இல்ல வெளிச்சத்துல நடக்குதா? உள்ள எல்லாம் இருட்டாதான் இருக்கு. நான் இருட்டுல தானே நடக்கிறது. சரியா சொன்ன. ஒரு ஆலமரத்தோட விதை எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒரு கடுகளவு இருக்கும். அதை உடைச்சு அந்த வெளிச்சம் பூந்துட்டுனா அது வளருமா? வளரவே வளராது, முளைக்கவும் முளைக்காது. சரியா சொன்னீங்க. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இடமா இருக்கிறது இருள் தான். புரிஞ்சதா? அதெல்லாம் புரிஞ்சுது. ஆனா வேற யாராவது ஞானிகள் இருளை பத்தி சொல்லிருக்காங்களா? ஏன் சொல்லல? நம்ம மாணிக்க வாசகர் எவ்வளவு அழகா சிவபுராணத்துல சொல்லியிருக்காரு. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே. இத பத்தி ஆதிசங்கரரும் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு தெரியும். சூரியனாலும் இருளை பிரகாசப்படுத்த முடியாது. சரியா சொன்னீங்க. அதெல்லாம் சரி, ஏன் நம்ம நவராத்திரிக்கு படிகள் வச்சு ஒரு பொம்மைகள்லாம் வைக்கிறோம்? அந்த படிகளும் அதுல இருக்க பொம்மைகளும் உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சியை குறிக்குது. ஓரறிவு, ஈரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் உயிரினங்கள் பரிணாமம் அடைஞ்சிருக்கு. அதுதான் படிகள்ல இருக்கிற பொம்மைகள் குறிப்பிடுது. அந்த பார்க்ல கூட வைப்பாங்க. ஆமா, அந்த பார்க்ல தான் நீர்வாழ்வன, நிற்பன, ஊர்வன, பரப்பன, நடப்பன, இந்த 5 அறிவு ஜீவராசிகளெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆமா, பார்க்ல 5 அறிவு ஜீவராசிகள்னா படிகள்ல கீழிருந்து மேல மனிதர்கள்ல இருந்து தெய்வங்கள் வரைக்கும் வைக்கிறோம். புரிஞ்சுதா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பண்டிகை வருதே, தீபாவளி. என்ன தீபாவளி பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அது எதுக்கு கொண்டாடுறன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஸ்ரீகிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செஞ்ச நாள் தீபாவளி எல்லாரும் கொண்டாடுறோம். தீபம், ஒளி, தீபாவளி பேரே எவ்வளவு அழகா பெரியவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற நரகாசுரங்கிற அஞ்ஞானத்தை அழிச்சிட்டு ஸ்ரீகிருஷ்ணர்ங்கிற அறிவை துணை கொண்டு நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சந்தோஷம்.